டு ஃபார்ம் கவர்மெண்ட் டு மெயின்டைன் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் தி லோக்சபா. அதுக்கெல்லாம் என்ன தேவை? அப்சல்யூட் மெஜாரிட்டி தேவை. 272 சீட் அவுட் ஆஃப் 543 இருந்தால் தான் எந்த கவர்மெண்ட்டும் ஆட்சி அமைக்க முடியும். 2019 எலெக்ஷன்ல பிஜேபி வந்து 303 சீட்டு, 2024 ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கும்ல, அதில் கூட்டணியில் தான் ஆட்சி அமைச்சாங்க. தனி பெரும்பான்மையில் பிஜேபிக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்கல. ஸோ இப்போ எனிஹவ் எப்படி பார்த்தாலும் 50% ஆஃப் த டோட்டல் ஸ்ட்ரென்த், முழுமையான அந்த மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க, அப்சல்யூட் மெஜாரிட்டி இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும். சரி, அடுத்ததுல பாருங்க, எஃபெக்டிவ் மெஜாரிட்டினா என்ன அப்படின்னா, எஃபெக்டிவ் மெஜாரிட்டினா ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். வேக்கன்ட் சீட் எத்தனை இருக்கோ அதை மட்டும் கழிச்சிட்டு மீதி டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் 50% எடுத்துட்டோம்னா அதுக்கு பேர் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படின்னு பேர் வைக்கும். எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படின்னு பேர் வைக்கிறோம். ஸோ அப்போ சிம்பிள் மெஜாரிட்டி, வந்தவங்க வராதவங்க, அதில் வாக்களிக்க விருப்பம் உள்ளவங்க வாக்களிக்க விருப்பம் இல்லாதவங்க எல்லாரும் போக வாக்களித்ததுல 50%, 100 பேர் தான் வாக்களிச்சாங்க, அந்த 100ல 50% அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அது வந்து சிம்பிள் மெஜாரிட்டி. அதுவே வந்து மொத்த ஸ்ட்ரென்த் என்ன, அதுல 50% என்ன அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதற்கு பேர் வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி. மொத்த ஸ்ட்ரென்த்ல வேக்கன்ட் சீட் நிறைய காரணத்தினால உருவாகலாம். ரொம்ப சாதாரணமா இப்போ இறந்து போயிடுறாங்கன்னு வச்சுப்போம், யாராவது ஒரு எம்பி வந்து இறந்து போயிடுறாரு அப்படின்னா, அப்படி அவர் இறந்து போயிட்டாருன்னா அந்த சீட் வேக்கண்டா இருக்குமா? அப்படி வேக்கண்டா இருக்கக்கூடிய இதை எல்லாத்தையும் கழிச்சிட்டு மீதி இருக்கிறத வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதற்கு பேர் என்ன வைக்கிறோம் அப்படின்னா, அதற்கு பேர் வந்து எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படின்னு. எஃபெக்டிவ் மெஜாரிட்டி இப்போ 543 சீட், அதுல சப்போஸ் 10 சீட் வேக்கண்டா இருக்கு நம்மள வச்சுக்கிறோம், அப்ப 533 சீட், அப்போ 267 வாக்கு கிடைச்சதுன்னா அதற்கு பேர் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படின்னு. இது எதற்கு யூஸ் பண்றோம்? ஸ்பீக்கர் அல்லது டெப்டி ஸ்பீக்கரை வந்து ரிமூவ் பண்ணணும், நீக்கம் பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எஃபெக்டிவ் மெஜாரிட்டி யூஸ் பண்ணுவாங்க. நல்லா கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கான தமிழாக்கம் கொடுக்கும்போது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியான தமிழாக்கம் வந்து கொடுத்துட்றாங்க. என்னோட ஒப்பீனியன் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்ட்டுனா, நீங்க வந்து தமிழ் ஆங்கிலம் ரெண்டுலையுமே இந்த மாதிரியான விஷயத்தை வந்து முழுமையாக படிச்சுக்கிறது கொஞ்சம் பெஸ்ட், சிறந்ததாக இருக்கும். ஸோ அப்படி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சாதாரண பெரும்பான்மை, முழுமையான பெரும்பான்மை, தனி பெரும்பான்மை, அந்த மாதிரிலாம் வித்தியாசமான கீவேர்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனால் கூட நீங்க வந்து இந்த மாதிரி வந்து ஆங்கில வார்த்தைகள், அதாவது சிம்பிள் மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படிங்கிறத அந்த ஆங்கில வார்த்தைகளை கொஞ்சம் தெளிவாக தெரிவிச்சுக்கிறது நல்லா இருக்கும். வந்திருக்கிறதுல ஓட்டு போட்டதுல 50% இருந்தால் சிம்பிள், அப்சல்யூட் மெஜாரிட்டி டோட்டல் ஸ்ட்ரென்த்ல 50% இருந்தால் அப்சல்யூட் மெஜாரிட்டி. எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படின்னா வேக்கன்ட் சீட் மட்டும் எத்தனை அதை மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்க ஆட்கள்ல 50% மெஜாரிட்டி அப்படின்னா அது வந்து எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. டெப்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவோட உறுப்பினரை நீக்கணும்னாலும் சரி, அல்லது லோக்சபாவோட உறுப்பினர்களை நீக்கணும்னாலும், அதாவது தலைவர், சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரை நீக்கணும்னாலும் சரி எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. அதே போல ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட டெப்டி சேர்மன் அல்லது சேர்மனை நீக்கணும்னாலும் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. தமிழ்நாட்டில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இல்லை.